அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு ரெக்டாங்கிளோடைய செகண்ட் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெக்டாங்கிளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெக்டாங்கிளை பிக் பண்ணுறீங்க. இதில் ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் ஆர் chamfer elevation fillet thickness width அப்படின்னு இருக்கு. இந்த எலிவேஷனையும் திக்னஸையும் நம்ம 3Dயில் பார்ப்போம். இப்போது chamfer fillet width இது மூணோடைய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி chamfer போகிறீங்க. ஃபர்ஸ்ட் chamfer distance 10, செகண்ட் chamfer டிஸ்டன்ஸும் 10 கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணும்போது இந்த ரெக்டாங்கிளுடைய எல்லா கார்னர்ஸும் chamfer ஆகிருக்கும். இப்போ இதுவே chamfer ஃபர்ஸ்ட் chamfer டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10, செகண்ட் chamfer டிஸ்டன்ஸ் வந்து 20. ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணுறீங்க, செகண்ட் கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணும்போது உங்களுக்கு chamfer கிரியேட் ஆகிருக்கும். அடுத்தபடியாக ஃபில்லட் கொடுத்துட்டு ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20. ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணுறீங்க, செகண்ட் கார்னர் பாயிண்ட் பிக் பண்ணுறீங்க. ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் உங்களுக்கு கார்னர்ஸில் கிரியேட் ஆகும். அதாவது இந்த கார்னர் ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு ரவுண்டடாக இருக்கும். இதுதான் ஃபில்லட். இந்த ஃபில்லட்டோட ரேடியஸை நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபில்லட் போகிறீங்க, ஃபில்லட் ரேடியஸ் ஒரு 30. இப்போ ரவுண்டடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்தபடியாக விட்த் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிளுடைய விட்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட், செகண்ட் கார்னர் பாயிண்ட். ஆனால் ஏன் எனக்கு இது ரவுண்டடாக க்ரியேட் ஆகுதுன்னா நம்ம ஃபில்லட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இந்த ஃபில்லட்டை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை நார்மல் ரெக்டாங்கிள் தான் எனக்கு வேணும், ஷார்ப்பண்ட் ரெக்டாங்கிள் வேணும்னா நீங்கள் ரெக்டாங்கிள் போகிறீங்க, ஃபில்லட்டில் போயிட்டு ரேடியஸ் 0 கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நார்மல் ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகும். இதுதான் ரெக்டாங்கிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.